இப்போ ஒரு கட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கம்பி 8 mm ஒரு 12 mm ஒரு 10 mm ஒரு கட்டு இருக்குன்னா அது வந்து எடை வந்து எவ்வளோ தெரியுங்களா இருக்கும்? 45 இருந்து 50 கிலோ வரையிலும் வரும். வந்து 46 கிலோ வரும். புரியுதுங்களா? ஒவ்வொரு கட்டுக்கும் வித்தியாசம் வரும் கம்பியில. அப்படிங்கிறப்ப நமக்கு எடை குறையும். பில்டர்ஸ் எல்லாம் வந்து அடிக்கடி போக முடியாது. ஒரு நம்பிக்கையில பேர்ல தான் நம்ம வந்து ஒரு கம்பி கடையில வந்து நம்ம கம்பி எடுக்கிறோம். ஆனா அவங்க கணக்கு சொல்றது 4 லோடு லாரி சொல்றாங்க. ஒரு லோடுக்கு வந்து 4 யூனிட். அப்ப கணக்கு பண்ணிக்கங்க, 16 யூனிட் இருக்கணும் மணல். ஆனா அங்க 8 யூனிட் தான் இருக்குது. எப்படிலாம் பில்டர்ஸ் ஏமாறுறாங்கன்னு பாருங்க. ஹாய் விவர்ஸ், வணக்கம். இப்போ நம்ம கம்பியில் எவ்வளோ ஸ்கேம் நடக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ போடுற வீடியோ 3வது வீடியோ. 1வது வீடியோவும் இருக்குது, 2வது வீடியோவும் இருக்குது, இது 3வது வீடியோ. இந்த 3 வீடியோவையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்தா தான் கம்பியில் எவ்வளோ ஸ்கேம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிய வரும். அப்புறம் இந்த வீடியோவை முதல்ல தொடர்ந்து பாருங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு புரியும்படி விளக்கி சொல்லியிருக்கிறேன் கம்பியில் ஸ்கேம் எப்படி நடக்குது அப்படின்னு. முழுசாக வீடியோவை பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மெட்டீரியல் கான்ட்ராக்ட்டுக்கு வீடுகள் கட்டி கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க, நம்ம நல்லபடியாக வீடு கட்டி கொடுக்கலாம். இனி துவங்குவதெல்லாம் இனியதாய் துவங்கட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கம்பி 8 mm ஒரு 12 mm ஒரு 10 mm ஒரு கட்டு இருக்குன்னா அது வந்து எடை வந்து எவ்வளோ தெரியுங்களா இருக்கும்? 45 இருந்து 50 கிலோ வரையிலும் வரும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓவராலாக 50 கிலோ கணக்கு பண்ணி ஒரு கட்டு 50 கிலோன்னு கணக்கு பண்ணி நீங்கள் கம்பி சொல்லியிருப்பீங்க. 16 mm எத்தனை, 10 mm எத்தனை, 12 mm எத்தனை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அந்த கம்பி கணக்கு பண்ணி அவங்க எடை கணக்கு பண்ணி ஒரு கட்டு வந்து 50 கிலோ தான் வரும் அப்படின்னு அவங்க கணக்கு பண்ணி ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. 1.25 டன் எடுக்கிறீங்கன்னா 1,30,000 வருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம என்ன அதை கால்குலேட் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் எடை போடுறப்ப ஒரு கட்டு வந்து 45 கிலோ வரும், ஒரு கட்டு வந்து 43.5 கிலோ வரும், ஒரு கட்டு வந்து 46 கிலோ வரும். புரியுதுங்களா? ஒவ்வொரு கட்டுக்கும் வித்தியாசம் வரும் கம்பியில. அப்படிங்கிறப்ப நமக்கு எடை குறையும். எடை குறையிறப்ப நம்ம வந்து அவங்க கரெக்டாக தான் எடை போட்டு போடுறாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அங்கே வந்து அந்த ஸ்கேம் நடக்குதுங்க. புரியுதுங்களா? நீங்கள் பில்டர்ஸாக இருந்தாலும் சரி, இன்ஜினியர்ஸாக இருந்தாலும் சரி, புதுசாக வீடு கட்ட போகிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஸ்கேம் வந்து கம்பி கடையில் நடக்குது. இதை வந்து பில்டர்ஸ்லாம் வந்து அடிக்கடி போக முடியாது. ஒரு நம்பிக்கையில பேரில் தான் நம்ம வந்து ஒரு கம்பி கடையில் வந்து நம்ம கம்பி எடுக்கிறோம். அவங்க கரெக்டாக பண்ணுவாங்கன்னு. ஒவ்வொருத்தங்க நல்லா பண்ணுறாங்க. நான் அவங்களெல்லாம் நான் குறை சொல்லலை, நல்லா பண்ணாதவங்களை தான் நான் சொல்கிறேன்னு ஒழிய நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து என்னை திட்டாதீங்க. நான் நல்லா பண்ணுறவங்களை பற்றி நான் சொல்ல வரல, நல்லா பண்ணாதவங்களை பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் கம்பி கடையை பற்றி. சரிங்களா? நீங்கள் கோவப்படாதீங்க, நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலும் மன்னிச்சுக்கிங்க. நான் சொல்ல வரதெல்லாம் வீட்டுக்காரங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஏன்னா வீடு கட்டுறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இது வந்து எவ்வளோ முக்கியமானதுன்னு தெரியும். கம்பி எடுக்கிறது காசு வந்து நம்ம எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு முக்கியமானதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால வந்து ஒவ்வொரு தடவை கம்பி எடுக்கிறவங்களும் வந்துட்டு கடையில் வந்து எடை போடுங்க அப்படின்னு இப்படி வைங்க அப்படின்னு சொல்லி கம்பி எடுப்பாங்க. ஆனால் நம்மள மாதிரி பில்டர்ஸ் இன்ஜினியர்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுற தப்பு என்னன்னாங்க, கம்பி கடையை நம்பிடுவோம். அதே மாதிரி 2-3 இடத்துல நம்ம டச் வச்சுருப்போம் கம்பி கடையில். அதில் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம போய் கம்பி கடையில் போய் எடை போடுங்க பண்ணுங்கன்னு நம்ம சொல்ல மாட்டோம். புரியுதுங்களா? ஒவ்வொரு டைம் நம்ம போய் சொல்ல மாட்டோம். நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும். நம்ம அதை பார்க்கறதுக்கு தான் நமக்கு நேரம் சரியாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளை அப்படி ஏமாத்துறாங்க. ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து நடராஜன் ஒருத்தர் எனக்கு கால் பண்ணார், இன்ஜினியர். அவர் வந்து 400 வீடு கட்டியிருக்கேன்ப்பா, இந்த மாதிரி செங்கல்ல வந்து இவ்வளோ ஸ்கேம் நடக்குதுப்பா, நீங்கள் தெளிவாக சொன்னீங்க. ஒரு தடவை அவர் சொன்ன தகவல் என்னன்னா, அப்போ மணல் இறக்கிட்டு இருந்த டைம் தம்பி, மணல் கிடைக்காதுன்னு சொல்லவும் நான் என்ன பண்ணேன், நைட்டு ஒரு 8 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க எனக்கு மேஸ்திரி. இந்த மாதிரி மணல் வந்து டிமாண்ட் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க, மணல் நம்ம இறக்கி வச்சுக்கலாம் சார் அப்படின்னு மேஸ்திரி ஃபோன் பண்ணார். சரிப்பா, மணல் டிமாண்ட் ஆகுதுன்னா நம்ம இறக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார். சொன்னதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 யூனிட் கொட்டினதா தகவல் அவருக்கு போயிடுச்சுங்க. 4 யூனிட் மணல் வந்துருக்குங்க சார், அது கொட்டிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு, சார் இன்னொரு லோடு வந்திருக்கு சார், மணல் இன்னொரு லோடு வந்திருக்கு சார், அதையும் நம்ம இறக்கி வச்சுக்கலாம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மணல் தான் டிமாண்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க, சரி நம்ம இறக்கி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த இன்ஜினியர் என்னன்னா இறக்கிருப்பா அப்படின்னு மேஸ்திரிட்ட சொல்லிட்டாரு. அவங்களே இறக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு 2 மணி நேரம் கழிச்சு, சார் இன்னொரு லோடு மண் வந்திருக்கு சார், அதையும் இறக்கி வச்சுக்கலாம் சார் அப்படின்னு அந்த மேஸ்திரி ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. சரி, என்ன நம்ம கேட்காமே வந்து இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவரு டவுட் பண்ணல, சரி மேஸ்திரி வந்து நம்ம நல்லதுக்கு தானே சொல்லுவார் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காரு, சரி கொட்டிருங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. திருப்பி 4வது லோடு ஒரு 8 மணிக்கு, காலையில் 8 மணிக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் பண்ணி இது எல்லாம் ஒரே நைட்டில் நடக்குது. புரியுதுங்களா?
ஒரே நைட்டில் நடக்குது. மறுபடியும் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, 8 மணிக்குன்னு சொல்லவும் மறுபடியும் ஒரு லோடு வந்திருக்குன்னு சொல்லவும் இவருக்கு டவுட் ஆயிடுச்சு. போய் சைட்டுக்கு போய் பார்த்தா அந்த 1 லாரி மண் இருக்கு இல்லைங்களா, 4 யூனிட்டு, அதையே பிரித்து பிரித்து கொட்டியிருக்கிறாங்க. எப்படி ஏமாத்துறாங்கன்னு பாருங்க. ஒரு பில்டர்ஸை, ஒரு இன்ஜினியர்ஸை, ஒரு லாரிக்காரங்களும் சேர்ந்து, ஒரு மேஸ்திரியும் சேர்ந்து எப்படி ஏமாத்துறாங்கன்னு பாருங்க. இதே மாதிரி அந்த 1 லோடு 4 யூனிட்டு மணலை 2 லோடா பிரித்து பிரித்து கொட்டி இது கணக்கு காமிச்சிருக்காங்க இன்ஜினியர்கிட்ட. இவருக்கு ஒன்றும் பண்ணாமல் என்ன பண்ணிடுறாங்க, நேராக சைட்டுக்கு வந்துட்டார் இன்ஜினியர். நீ மண்ணை ஆளா அப்படின்னு சொல்லவும் மண்ணை அளந்துக்கிறப்ப எல்லாம் பார்த்தாக்க ஒரு 2 லோடு லாரி தான் வந்திருக்குதுங்க. ஆனால் அவங்க கணக்கு சொல்கிறது 4 லோடு லாரி சொல்கிறாங்க. ஒரு லோடுக்கு வந்து 4 யூனிட்டு. அப்போ கணக்கு பண்ணிக்கங்க, 16 யூனிட் இருக்கணும் மணல். ஆனால் அங்கே 8 யூனிட் தான் இருக்குது. எப்படிலாம் பில்டர்ஸ் ஏமாறுறாங்கன்னு பாருங்கள், இன்ஜினியர்ஸ் எப்படி ஏமாறுறாங்க பாருங்கள். இதை தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து ஒரு இடத்துல நம்பி நம்ம பண்ணுறோம், ஆனால் அவங்க இப்படிலாம் ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி கம்பியிலையும் இதே மாதிரி ஸ்கேம் நடக்குது. நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம போயிட்டு நம்ம கரெக்டாக சொல்லிட்டு வந்துடுறோம். ஃபஸ்ட்டு தடவை அளந்துலாம் சரி, இவங்க நல்லா கம்பி பண்ணுறாங்க, இடம் கரெக்டாக வைக்கிறாங்க, விலையும் கம்மியாக சொல்கிறாங்க, நம்ம அவங்கள்ட்டே பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம நினச்சி பண்ணுறோம். ஆனால் நம்மளால் போக முடியாத சூழ்நிலையில் சரி நீங்கள் அனுப்பிச்சி விட்ருங்கன்னு நம்ம சொல்லிடுறோம். அவங்க இதை வந்து சாதகமாக வச்சுக்கிட்டு ரேட்டு கம்மியாக சொல்லுவாங்க. மற்ற கடையை விட 2 ரூபா கம்மியாக இருக்கும். நம்ம என்ன நினைப்போம், மற்ற கடையை விட 2 ரூபா கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம இறக்குவோம். ஆனால் இவங்க இடையில வந்து ஜாஸ்தியாக வச்சு நம்ம அதை விட அதிகமாக எடுத்துருவாங்க நம்மள்கிட்ட. சொல்கிற புரியுதுங்களா? இதை தான் நான் சொல்ல வருதுங்க. இப்படிலாம் கம்பியில் ஸ்கேம் நடக்குது. மக்கள் விழிப்புணர்வாக இருங்க. ஒவ்வொரு தடவையும் போய் கடையில் போய் எடையை பார்த்து கம்பி எடுங்க. அதுவும் இந்த இன்ஜினியர்ஸுக்கும் சொல்கிறேன், ஒரு பில்டர்ஸுக்கும் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு தடவையும் முடிஞ்சால் நீங்கள் போங்க, இல்லைன்னா உங்களோட அசிஸ்டண்ட் இருப்பாங்க, அவங்கள கடைக்கு போக சொல்லுங்கள். கம்பி எடுக்கிறதுக்கும் அந்த எம்சாண்ட் அளக்கிறப்பையும் நீங்கள் உங்கள் அசிஸ்டண்ட் இருப்பாங்க, அவங்கள வச்சு பண்ணுங்க. சரிங்களா? அவங்களும் நேர்மையாக இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாருமே வந்து டீல் வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம அசிஸ்டண்ட்டே இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம இவங்க கரெக்டாக இருப்பாங்க நம்ம நம்பி விடுறோம். இப்போ நான் சொன்னல மேஸ்திரியோட நிலமை தான். மேஸ்திரி நம்ம எப்படி ஏமாத்தினாருன்னு பார்த்தீங்களா? அதே மாதிரி நாளைக்கு அசிஸ்டண்ட்டும் ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? அதனால் பார்த்து கவனமாக செய்யுங்க, பண்ணுங்க. நம்ம முன்னணி பிராண்டு தான் எடுக்கணும்னு நான் சொல்ல வரல. நார்மல் பிராண்டும் இருக்குது, அதுவும் நல்லா தரமாக பண்ணுறாங்க கம்பிலாம். அவங்களையும் பார்த்து எடுத்துக்கங்க. இதுதான் நான் சொல்ல வர்றது. கம்பியில் இவ்வளோ ஸ்கேம் இருக்குது, விழிப்புணர்வோடு இருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் முழுசாக நம்புகிறேன். நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நான் ஷார்ட் வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதில் வந்து ஷார்ட் வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் நிறைய பண்ண மாட்டேங்கிறீங்க. அந்த ஷார்ட் வீடியோ கீழே வந்து ப்ளே பட்டன் இருக்குது, அதில் தான் நம்ம ஃபுல் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணி போய் பாருங்கள். ஏன்னா எதனால இதை நான் சொல்கிறேன்னா, ஷார்ட் வீடியோவில் வந்து 3 நிமிஷம் வீடியோ, அந்த 3 நிமிஷம் வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறதெல்லாம் முழுசாக என்னால் சொல்ல முடியல. அதனால தான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக போடுறேன். அந்த ஷார்ட் வீடியோவுக்கு கீழே வந்து ப்ளே பட்டன் இருக்கும், அதை அழுத்தி போய் ஃபுல் வீடியோவை பாருங்கள். அப்போ தான் எங்களை பற்றின முழு விவரம் தெரியும், உங்களுக்கு புரிதல் வரும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எப்படி வேலை செய்கிறோம், வீடு கட்டுறவங்க எல்லாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எப்படி வேலை செய்கிறாங்க, என்ன பிராண்டு போடுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தரமாக உங்களுக்கு நல்லபடியாக வீடு கட்டி கொடுப்போம் மெட்டீரியல் கான்ட்ராக்ட்டுக்குன்னு நம்புகிறவங்க மட்டும் எனக்கு சென்னையில் இருந்தும், எனக்கு பெரம்பலூர்ல இருந்தும், கோயம்புத்தூர்ல இருந்தும், திருப்பூர்ல இருந்தும் எங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. இந்த 4 இடத்துல நம்ம பண்றோம். ஆனா சென்னைக்கு மட்டும் என்னன்னா ஒரு 3 அடுக்கு உள்ள வீடா இருந்தா சொல்லுங்க, நம்ம கண்டிப்பா பண்ணலாம். சரிங்களா? அது கம்மியா இருந்துச்சுன்னா என்னால இங்க இருந்து ஆளுங்களை கூட்டிட்டு வந்து பண்ண முடியாது. மற்றபடி திருப்பூர், பெரம்பலூர், கோயம்புத்தூர் இந்த 3 இதுல எனக்கு பிரச்சனை இல்லை. எங்களை நம்பி வரவங்க கண்டிப்பாக வாங்க. கண்டிப்பாக நான் நல்லபடியாக வீடு கட்டி தரோம் மெட்டீரியல் கான்ட்ராக்ட்டுக்கு. எங்கள் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எங்களை முழுசாக நம்புங்க. இனி துவங்குவதெல்லாம் இனியதாய் துவங்கட்டும்.